ஆவியானவர் உன் கூட பேசுவார். உன் உள்ளத்துக்கு உள்ளே இருந்து ஆண்டவர் பேசுவார். என் வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் பேசின சத்தம் கேட்டுச்சு. ஆண்டவர் பேசினார்னு எப்படி தெரிஞ்சுன்னா, ஆண்டவர் சொன்னபடி அது நடக்கும். அதனால ஆண்டவர் பேசினது நடந்திருக்குது என் வாழ்க்கையில். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோட பேசினார், மோசையோட பேசினார், சின்ன சாமுவேலோட பேசுகிறார். சாமுவேலே சாமுவேலே கூப்பிட்டார்ல. இப்பவும் நீ சில நேரம் ஆண்டவர் என்னை அப்படி கூப்பிடணும்னு ஜோம் பண்ணிட்டு இருக்காது. உனக்கு உள்ள இருந்து ஆண்டவர் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதனால ஆண்டவர் நம்ம கூட பேசுறார். பேசும்போது கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். அந்த காதுகள் பின்னால கேட்கிற சத்தம் ஒண்ணு உண்டு. அது ஆவியானவர் அழகா பேசுவாரு. புருஷன்கிட்ட கோவப்பட்டு 3 நாளா பேசாம இருந்தா என்ன பேசுவார் ஆவியானவர்? இன்னும் ஒரு 3 நாள் பேசாம இருந்து சொல்லுவாரா? ஆவியானவர் சொல்லுவார், அது பேசு, இப்படி இருக்காத, இந்த மாதிரி லைஃப்பை விட்டுரு, இந்த மாதிரி லைஃப்லயே வாழ்ந்துகிட்டு இருக்காத. புருஷன்கிட்ட கோவப்பட்டு இருந்தா உன் முகம் நல்லா இருக்குமா? முகம் நல்லா இருக்குமா? இருக்காது. அப்படியா இருக்க சொல்லிருக்க ஆண்டவர். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்க. ஆவியானவர் அதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கணும். ஆவியானவர் உன்னை நடத்தணும். அவர் எப்படி நடத்துவார்? யோவான் 16:13 சகல சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்துவார்.